கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் சங்கீதம் 32 அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு உன் சூழ்நிலையில் உன்னை சூழ்ந்து கொண்டு இருப்பது தேவ கிருபை என்று நான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் மனநிலைமையும் சரியில்லை பிரதர், என் சூழ்நிலையும் சரியில்லை, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு நீ தவித்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் உன்னை எந்த வேதனைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு தெரியல, இந்த மனநிலைமையிலிருந்து எப்படி நான் வெளியே வர போறேன்னு எனக்கு புரியலையேன்னு நீ திகைத்து கொண்டிருந்தனா, அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரக்கூடிய உன்னை சூழும்படி அந்த கிருபை உன்னை சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு தான் வேதனைகள் அநேகம் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிற உன்னை வேதனை சூழ்ந்து கொள்ளாது, அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று நான் இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் பவுல் அவனை ஒரு முள் குத்தி கொண்டே இருக்கும்போது அந்த முள் பயங்கரமாக வலி கொடுக்கிறது பவுலுக்கு. அந்த நேரத்தில் பவுலை சூழ்ந்து கொண்டது என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் விளங்கும் என்று சொன்னார். இன்னைக்கு உன்னை எந்த முள்ளு குத்திக்கிட்டு இருந்தாலும் அந்த வலியிலிருந்து நீ வெளியே வரக்கூடிய கிருபை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த பலவீனத்தில் இருந்தாலும் சரி, நீ எந்த சுகவீனத்தில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை உனக்கு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, கர்த்தரை மாத்திரம் நீ சார்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு விடுதலையை தர உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பல முறை நான் யோசிச்சிருக்கிறேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து நான் எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல, இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல, இந்த காரியங்களை எல்லாம் நான் எப்படி கடக்க போகிறேன்னு புரியாத நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டதுனால எல்லா காரியத்திலிருந்து வெளியே வரவும், எல்லா காரியத்திலிருந்து தப்பித்து செல்லவும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். ஒருவேளை இன்னைக்கு உன் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம், ஒருவேளை நீ ரொம்ப வேதனையோட இதை காலை நேரத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வாயை திறந்து சொல்லு, அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். நான் சோர்ந்து போகிற நேரத்தில், நான் மனம் உடைந்த நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை என்னை சூழ்ந்து கொண்டது. அந்த கிருபை உன்னையும் சூழ்ந்து கொள்ளும், உன்னையும் ஆசீர்வதிக்கும். ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் நன்றி சொல்றப்பா. ஆண்டவரே, இந்த கிருபை எங்களை அளவில்லாமல் சூழ்ந்து கொள்ளட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் ஆண்டவராகிய தேவன் உடைச்சி இந்த பிள்ளைகளை தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.